கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலத்துல நம்ம அதிகமா பார்க்கிறது என்னன்னா, சத்துருவானவன் நம்முடைய பிள்ளைகள அதிகமா அட்டாக் பண்றான் இல்லையா? அதாவது அவனுக்கு என்னன்னா, தேவனை விட்டு இந்த கிறிஸ்துவ பிள்ளைகள வழி விலக செஞ்சிரணும். தேவனை பற்றி அறிகிற அறிவு கொடுக்கக்கூடாது. தேவன பிடிச்சு நடந்துறக்கூடாதுன்னு சொல்லி, அவன் 24/7 நடந்து கொண்டே இருக்கிறான். இந்த காலத்துல சோசியல் மீடியா காலத்துல நம்ம பிள்ளைகள் விழுந்து போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஆனா, பெற்றோர்களாகிய நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம என்ன பண்றோங்க? பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோமா? நம்மளுடைய ஜெபம் என்னவா இருக்குதுன்னா, நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கான தேவைகள். எக்ஸாம்பிள் நல்லா படிக்கணும், நல்லா வேலை செய்யணும், நல்ல பெரிய கம்பெனில வேலை கிடைக்கணும், நல்ல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், நல்ல பையன பார்த்து கல்யாணம் பண்ணி குடுக்கணும், அவனுக்கு ஒரு சொத்து சேர்க்கணும். இத தான் நம்மளுடைய எண்ணங்களா இருக்கு. அதெல்லாம் இந்த உலகத்துல கடவுள் கொடுப்பாருங்க. நீதிமான்களின் பிள்ளைகள் அப்பத்துக்கு இறைந்து திரிந்தது நான் பார்த்ததில்லைன்னு சொல்லி வேதத்துல போடப்பட்டிருக்கு. நம்ம நீதிமானா இருந்தோம்னா, நம்ம பிள்ளைகளுக்கு எதுவுமே குறைவுப்படாதுங்க. அவங்க தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும். ஆனா நம்ம பிள்ளையோட ஆத்துமாக்காக நம்ம ஏதாவது பண்றோமா? தயவாய் நம்மளுக்கு கிருபையாய் ஒரு ஒரு பொக்கிஷமாய் கொடுக்கப்பட்ட குழந்தைகள நம்ம எப்படி பாதுகாத்து கொடுக்குறோம்? இல்ல நல்ல வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 22:6ல போட்டிருக்கும். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். சின்ன வயசுலயே இருந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம சொல்லி வளர்க்குறோமா? முக்கியமா தகப்பன்மார்கள் நம்ம உழைக்கிறோம், வேலை செய்றோம், பிள்ளைகளுக்காக சொத்து சேர்த்து வைக்கிறோம், படிப்புக்கு சேர்த்து வைக்கிறோம். ஆனா அந்த பிள்ளையோட ஆத்துமாக்கு என்ன வேணும்னு சொல்லி நம்ம கடவுள்ட்ட கேட்டு நம்ம பிள்ளைகளுக்கு செய்றோமா? சண்டே கிளாஸ் போறாங்க, என்ன கத்துக்கிறாங்க? தேவனுடைய வார்த்தை அவங்களுக்குள்ள போய் கிரியை செய்யுதா? இல்ல வெறும் ஒரு கதையாய் ஏதோ ஒரு ஹிஸ்டரி புக் படிக்கிற மாரி பிள்ளைகள் படித்துட்டு வராங்களா? இல்ல அவங்க ஆத்துமாக்காக நம்ம ஏதாவது பண்றோமா? நம்ம வேதத்தை தியானிச்சு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோமா? அதனால தான் சங்கீதத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, சங்கீதம் 78:4ல பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். ஆசாபா சங்கீதத்துல சொல்றாரு, எங்க பிள்ளைகளுக்கு நாங்க என்ன பண்ணுவோம், தேவன் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்க வாழ்க்கையில செய்த அற்புதங்களையும் நான் சொல்லி வளர்ப்போம்னு சொல்லி சொல்றாரு. நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி வளர்க்குறோம்? நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளுடைய கஷ்டமெல்லாம் தெரியக்கூடாது. அவன் சந்தோஷமா இருக்கணும். அவனுக்கு தேவைகள்லாம் சந்திப்பேன். ஆனா தேவன் நம்ம வாழ்க்கையில செய்த அற்புதங்கள், இவ்ளோ நாள் நம்ம வாழ்ந்தது தேவனுடைய கிருபை. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு அற்புதங்களும் கடவுள் என்னை இப்படி வழிநடத்தினார். நான் ஒரு பிரச்சனையில போயிட்டு இருந்தேன். தேவன் என்னை இப்படி காப்பாத்தினார். நான் ஒரு பாவத்துல விழ போயிருந்தேன். அப்ப எனக்கு இந்த வசனம் கிரியை செய்ததுன்னு சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுக்குறோமா? இல்ல, இல்ல. 24/7 பிள்ளைகளுக்கு என்ன பண்றோம்? படிப்பு, படிப்பு, படிப்பு. டியூஷன் வைக்கிறோம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வைக்கிறோம். சண்டே கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சண்டே கிளாஸ்க்கு அனுப்புறதில்ல. இல்ல அப்பதான் பாட்டு கிளாஸ்க்கு அனுப்புறாங்க, டான்ஸ் கிளாஸ் அனுப்புறாங்க, மியூசிக் கிளாஸ் அனுப்புறாங்க. ஆனா தேவன் நமக்கு கொடுத்த பிள்ளைகள் நம்ம கண்காணிகளா இருக்கிறோம். அவர்கிட்ட நம்ம திருப்பி கொடுக்கணும். அதுக்கானபடி நம்ம பிள்ளைகள நம்ம தயார்படுத்தணும். சின்ன வயசுலயே நம்ம சொல்லிக் கொடுக்கலையே. அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன மாரி வார்த்தைகள் பேசும்? அவங்க நடக்கும்போதும், உட்கார்ந்து இருக்கும்போதும் தேவனுடைய வார்த்தையை சொல்லி நம்ம வளர்க்குறோமா? வசனத்த நம்ம போதிக்கிறோமா? இல்லவே இல்லங்க. நம்ம சேர்ந்து அவங்களோட டிவி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சேர்ந்து ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம். சேர்ந்து தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு இருக்கோம். என்ன மாரி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வைக்கிறோம்? ஒரு தேவை வருதா? அந்த தேவைய நம்ம கடவுள்ட்ட முழங்கால் போட்டு கேட்கிறோமா? இல்ல ஃபோன்ல பேங்க்ல கால் பண்ணி எனக்கு லோன் குடுன்னு கேட்கிறோமா? பிள்ளை பார்த்துட்டு இருக்கான்ல. ஓ! ஒரு தேவை வந்தா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கடவுள்ட்ட கேட்க தேவையில்ல. பேங்க்ல ஃபோன் பண்ணி கேட்டா நமக்கு காசு வந்துரும், நம்ம பார்த்துக்கலாம். ஒரு வீட்ல ஒரு பிரச்சனையா நம்ம முழங்கால் படியிட்டு நம்ம கடவுள்ட்ட கேட்கிறோமா? இல்ல அக்கம் பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்கிறோமா? பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டைம் அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவன் இத தான் பண்ணுவான். நம்ம தேவனுடைய வழியை கேட்கிறோமா? அவரோடு சார்ந்து இருக்கிறத நம்ம சொல்லிக் குடுக்குறோமா? இல்ல இந்த உலகத்தின் காரியங்கள சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோமா? இந்த உலகம் ஈஸியா உங்கள வஞ்சித்துதுங்க. நம்ம பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தான். நம்ம பிள்ளைகள் கெட்ட பிள்ளைகளோட போய் சேரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த உலகம் உங்களுக்கு தேவையில்லாததெல்லாம் சொல்லிக் குடுத்துரும். நம்ம தகப்பன்மார் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிக் கொடுக்காம நடக்கலன்னா, அவங்க கெட்டு போறதுக்கு நம்ம தான் காரணம். வசனம் அததான் சொல்லுது. எபேசியர் 6:4 வாசிச்சீங்கன்னா, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? பிதாக்கள், அப்பாக்களாகிய நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பிள்ளை வழி தவறி போனானா யார்கிட்ட கடவுள் கணக்கு கேட்பார்? பிதாக்களாகிய அப்பா கிட்ட தான். ஸோ அதனால இன்னைக்கு நம்ம கடவுள்கிட்ட கேட்போம். கடவுளே என் பிள்ளையை நான் எப்படி வளர்த்தணும் கடவுளே? எங்களுக்கு வளர்க்க தெரியாது கடவுளே.
நீங்க தான் பரம தகப்பன். உமது ஞானத்தை கொடுங்க கடவுளே. உமது ஞானத்தினால எங்க பிள்ளைகள உம்முடைய வழியில நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க கடவுளே. கடவுள்ட்ட கேட்கும்போது, கடவுள் ஞானமா வசனத்த குடுப்பாருங்க. ஞானமா பேசுவார். உங்க பிள்ளை வந்து வழி தவறி போறதுக்கு முன்னாடியே சொல்லி காமிப்பார். இல்ல எடுத்து காமிப்பார். உன் பிள்ளை இப்படி போறான் பாரு. நீ அவனுக்காக ஜெபம் பண்ணு. அவனுக்காக இந்த ஆலோசனைய சொல்லுன்னு சொல்லி கடவுள் சொல்லுவார். நம்ம பிள்ளைகளுக்கு பாரத்தோட நம்ம ஜெபிப்போம். உலக தேவைகளுக்கு ஜெபிக்கிறதெல்லாம் போதுங்க. நம்ம பிள்ளையோட ஆத்துமாக்காக ஜெபிக்கணும். நம்ம இல்லாதப்போ அந்த பிள்ளைகளை யார் பார்த்துக்குவா? கடவுள் தான் பார்த்துக்குவார். யோசேப்பு அங்க எகிப்துல அடிமையா போறாரு. அங்க அப்பா, அம்மா கிடையாது. சகோதரர் கிடையாது. ஆனாலும் தேவன் அவர் கூட இருக்கிறார். அதுதான் நம்ம பிள்ளைகளுக்கு வேணும். நம்ம இல்லாதப்பமும் தூரதேசத்துக்கு பிள்ளைகள் படிக்க போனாலும், வேலைக்கு செய்ய போனாலும், நம்ம பிள்ளைகளோட யார் இருப்பான்னா கடவுள் இருப்பாருங்க. அப்பதான் அவன் வந்து வழி தவற மாட்டான். அப்படி கடவுள் கூட இல்லைன்னா வழி தவறி போயிடும். அதனால இன்னைக்கு நம்ம கடவுள்கிட்ட கேட்போம். கடவுளை என் பிள்ளைகளை பிடிச்சு கொள்ளுங்க கடவுளே. எங்களுக்கு வந்து எங்க பிள்ளைகளை ஒரு பொக்கிஷமா கொடுத்துருக்கீங்க. ஒரு கிஃப்ட்டா கொடுத்துருக்கீங்க. அதை நான் பத்திரமாய் உம்மிடத்துல திருப்பி கொடுக்குற வரைக்கும் நான் என் பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கணும் கடவுளே. நிறைய நேரம் என் பிள்ளைகள் சொல்றதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவங்களுக்கான தேவைகளை மட்டும் சந்திக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நாங்கள் தியானிச்சு அதை பிள்ளைகளுக்கு சொல்லாமல், பிள்ளைகளுக்கு சொன்னால் இது கஷ்டப்படுவானே, பிள்ளை வந்து காலேஜ் போயிட்டான், அவன் கேட்டதை வாங்கி கொடுக்கலாம், அவன் கஷ்டப்படுவானே, அவன் ஏதாவது தவறாக பண்ணிக்குவானேன்னு சொல்லி இந்த சாத்தான் எங்களை வந்து வஞ்சித்து கொண்டே இருக்கிறான் கடவுளே. எங்களை மன்னிங்க. உமக்கு பிரியமாய் நாங்கள் மாறி என்ன போல நீ மாறிடான்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் முதல்ல மாறணும். அப்போ தான் வந்து எங்கள் பிள்ளைகள் எங்களை பார்த்து உம்முடைய வழியில் நடப்பாங்க கடவுளே. அதுக்கு கிருபை தாங்க. நாங்கள் குடும்பமாய் மாறணும். எங்கள் பிள்ளைகள் உமக்கு பிரியமாய் மாற கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் கண்டிப்பாக வழி நடத்துவாருங்க. ஏன்னா அது ரொம்ப கடவுளுக்கு பிரியமான காரியம். கடவுளுக்கு பிரியமான காரியத்தை நீங்கள் ஜெபிச்சு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கடவுள் பதில் கொடுப்பார். அதனால் இன்னைக்கு கடவுள்கிட்ட கேட்போம். நம்ம பிள்ளைகளை வந்து கடவுளுடைய வழியில் நம்ம நடத்துவோம். கர்த்தர் வசனத்தை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.